அனைவருக்கும் தைத்திங்கள் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். இன்றைய நாளில் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் வளர்த்த மாமதுரையில் தமிழ் துறையில் தனது படைப்புகளால் தமிழ் அறிஞராகவும் கவிஞராகவும் பாடகராகவும் நாட்டுப்புற இலக்கியங்களில் புதைந்து கிடக்கும் பாரம்பரியத்தை தனது எழுத்துக்கள் மூலமாக உலகிற்கு வழங்கி வரும் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கா. பரமேஸ்வரன் அவர்களை பொங்கல் திருநாளில் நேர்முகத்தில் தனது அனுபவங்களை நமது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம்ங்கய்யா. ஆகாஷ்வாணி மதுரை 103.3 பண்பலை நேயர்களுக்கும் ராமேஸ்வரம் 100.9 பண்பலை நேயர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா, உங்களை பற்றிய அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாமா? நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தொலைநிலை கல்வி இயக்ககத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்து வருகின்றேன். புதுவிதமான படைப்புகள் படைக்கின்றேன். தூது இலக்கியம்ன்றது சங்க ஆரம்ப காலங்களில் படைத்த இலக்கியங்கள் இன்றைய காலகட்டங்களில் இல்லை என்பதனை அறிந்து வேல்வுடு தூது என்ற நூல் இலங்கையில இருக்கக்கூடிய நல்லூர் முருகப்பெருமான் மீது வேலை தூதாக அனுப்புகின்றேன். வேல்வுடு தூது இது எல்லாம் கலிவெண்பாவில் எழுதப்பட்டது. இப்பொழுது ஒரு நடைமுறையில் மாறுநாடு கருப்பன் மீது பரிவிடு தூது என்ற நூல் எழுதியிருக்கின்றேன். இதுபோல் குறிஞ்சிமான் செய்யுள் நாடக காப்பியம் 6000 செய்யுள் படைத்திருக்கின்றேன். இதுபோல சிலரைகள் மற்ற பொருள் ஒரு பொருட்பன்மொழி இவைகளெல்லாம் எழுதியிருக்கின்றேன். சிலரைகள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா எறும்பு யானை இவைகள்லாம் ஒப்பிட்டு ரெண்டும் காலமேக புலவர் சிலரைகள் எழுதியிருக்கின்றார். அதற்கு பிறகு இன்றைய காலங்கள்ல நிறைய எழுதியிருக்கிறார். சிலரைகள் எழுதியிருக்கின்றேன். திருப்புகழ்ல சந்த பாடல்கள் இவைகளை எழுதியிருக்கின்றேன். சுலோகம் முருகப்பெருமானுக்கு சங்க இலக்கியங்கள்ல அருமையான தமிழ் சொற்கள் உண்டு. அந்த சொற்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கின்றோம். அந்த அருமையான தமிழ் சொற்களை வைத்துக்கொண்டு முருகப்பெருமானுக்கு ஒரு ஓம மந்திரம் படைக்க வேண்டும் என்று 108 ஓம மந்திரம் அந்த தமிழ் சொற்களை வைத்து படைத்திருக்கின்றேன். அதுபோல சுலோகங்கள் போற்றி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் போற்றி நான் ஒரு 12 வயதில் பள்ளி பருவங்கள் இருந்து எழுதி ஆரம்பித்தேன். அதிலிருந்து அப்படியே திரு இன்றைய காலங்கள்ல ஒரு 15,000 படைப்புகளை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய படைப்புகள் எல்லாம் அன்றாடம் தினம் ஒரு கவிதையாக, வேலை கனவோலை, சின்ன சின்ன ஒவ்வொரு செய்யுள் வடிவமாக வேல்வுடு தூது என்ற யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அதுல அன்றாட வரக்கூடிய கவிதைகளை வெளியிட்டு வருகின்றேன். சிறந்த சொற்பொழிவுகள் உதாரணத்துக்காக சைபம் டிவி கந்தபுராண சொற்பொழிவு சிறந்த முறையில நிகழ்த்தி இருக்கின்றேன். அதற்காக திருப்புகழ் சொல்லலகர் என்ற விருது சர்வதேச பத்திரிகை எனக்கு கொடுத்திருக்கின்றது. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்முகத்தில் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றார் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கா. பரமேஸ்வரன் அவர்கள். தமிழ் ஆர்வம் எப்படிங்க உங்களுக்கு வந்தது? நான் பள்ளி பருவங்கள்ல படிக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் பக்தி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இறைவனை வழிபடுவார். என்னுடைய தாத்தா உண்மையிலேயே ஓலைச்சுவடிகள்ல பாகவதம் பரங்கின நல்லகுமார் கவிராயர் அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்துல அன்றைய ஒரு 150-200 வருடங்களுக்கு முன்பு பாகவதம் பரங்கிரி அம்மானை ஓலைச்சுவடிகள்ல எழுதி அங்கங்க புரசுரம் பண்ணி வந்ததாக சொல்வார்கள். எனது அப்பா படிப்பார். எனக்கு தமிழ்ல நிறைய அவருடைய அந்த ஆன்மீக பயணத்துல வர வேண்டும் அப்படிங்கிற இதுகெல்லாம் அவரை வைத்து கொண்டு நிறைய அவற்றை எழுதி காட்டுவேன். இதே போல சந்தப்பா மாலை ஒண்ணு எழுதியிருக்கின்றேன். அது ஒரு செயல் வடிவமாக. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மீனாட்சி அம்மனுடைய தாயார் காஞ்சனா மாலை புதுமண்டபத்துக்கு முன்னாடி நந்தி சிலைக்கு பக்கத்துல கோயில் ஒண்ணு இருக்கு. அது ஆரம்பத்துல சின்னதா இருந்தது. டெக்ஸ்டைல் ஐயா கட்டி பெரிய கோயிலாக்கும் போது என்னைய சொற்பொழிவுக்காக கூட்டிட்டு போயிருந்தார். காஞ்சனா மாலை கும்பாபிஷேகத்துக்காக நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நான் பெறாததுனால பாராட்டி அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு ஆணையரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தார். அப்பொழுது நின்று இருக்கின்ற பொழுது அந்த சுவர்ல நக்கீர திரியலு கூட்டு இருக்கே அப்பொழுதுதான் அதை பார்க்கக்கூடிய ஒரு அருமை கிடைச்சது. சுவர்ல இங்க பாரு நக்கீரர் ரதபந்தம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இன்றைய காலங்கள்ல ஒருத்தரும் இல்லை. அவர் அந்த ஒரு வினாவானது எனக்கு அப்படியே அங்கனையே ரதபந்தம் எழுதினேன். வேலவர் திரியலு கூட்டு இருக்கை ரத பந்தம் சீட்டுக்கவி என்பார்கள். பாடல் வரிகள் எல்லாம் பார்த்தோம்னா ஏறு வரிசை 1 2 3 4 5 6 7
7க்கு அடுத்து 6, 5, 4, 3, 2, 1 இறங்கு வரிசை. இந்த இதுல கட்டி ஊட பாடல்கள்லாம் அந்த எண்களுக்கு தகுந்தவாறு அமைச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தேர் மாதிரியே இருக்கும். அதனால அதுக்கு பேரு ரதபந்தம். அந்த தேர் மத்தியில முருகப்பெருமான் மீது ஒரு வெண்பா எழுதியிருப்பேன். நக்கீரர் சிவபெருமான் மீது எழுதியிருந்தாரு. நம்ம அந்த இதை எழுதியிருக்கலாம். அதுக்கு திருநாவுக்கரசர்லாம் எழுதியிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ரதபந்தம் எழுதியிருக்கிறேன். ஓரருந்தவர் ஈரர் உவை ஒன்றாய் மணந்தது ஒன்று வானவர் 2 வேடவர் மூவிதழ் சூடு வேங்கைய வடிவம் செப்டி சூரசை இருபாங்கு ஒரு மரம் எதிர் பிளவிடமேல் ஒரு கிளை இருவேர் கொடியது ஓங்கி மூவுலகில் 40 முரசுடன் முகழ்ந்தனை போற்று முத்தமிழ் குமரனே அரிய 2 தூக்கி ஒன்றை மகிழாக்கி பெயரும் ஆனன நச்சர் ஒன்றை இணைந்த 2 அடி முனிவருக்கு முன்னடை கவிகள் கூட்டினன் அச்சவை 4 வேதம் ஏற்றன வெள்ளும் 5 மனதில் அடக்கி வரந்தன நார்கை மான்மகள் உலாவும் வந்தன ஆற்றிய மூவை ஆளவன் இருவரில் ஒன்றினை தலக்கிடம் ஏற்றினர் ஒரு மொழி ஓத இருசுவி சாய்த்தனன் 3 ஊனே 4 ஊர்கு 5 உளுத்துண்டு கனலாய் போட்டின 6 நின் படையது 5 நின் பெயரது 4 குக்குடம் 3 நின் சங்கம் 2 நின் மனைய 1 நின் வேலை 1 ஆட்சி இமையவர்களுடைய இருங்கொக்கறிவு வேர்தனை புரிந்தது மூவிலி நாட்டிலே 5 மந்திரம் 6 முகமேற்கு உருவு கலந்தின 7 உலகை நற்கனில் மயிலின் சுட்டின 6 நின் தெரிவி அனைத்தினேன் 5 படையதில் நக்கீரர் விடுத்த சேர்ந்தனை சூழும் மேகம் பன்றி உருதொரு ஒன்றி ஒருதொரு இந்த மாதிரி அந்த வகையிலேயே அப்படியே முடியுங்க அந்த எழுத்துக்கள். இன்றைய நூற்றாண்டில யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நான் விட்டு போன இலக்கியங்கள் இப்ப இந்த காலமேக புலவர் காலங்கள்ல இல்ல, அதனால நான் சிலடைகள் எழுதினேன். அதே போல இந்த மாதிரி ஒவ்வொரு வகையில செய்யுள் வகையில என்ன இருக்கு, இந்த மாதிரி உருவாக்கப்பட்டக்கூடிய செய்யுள்.